வந்து 3 குட்டி போடும். 4 குட்டி எதுவும் போட்டிருக்கோம். இந்த 5 போடுறது. இந்த இது வந்து 5 குட்டியா? ஆமா, இது 5 குட்டி போடுதுன்னா செனை பிடிக்கணும், 3 குட்டி போடணும், குட்டி டெத் இல்லாம போடணும். அந்த மாதிரி இருக்கிற ஆடாதான் நம்ம சேர்க்கணும். பல்லு போடாமே நம்மகிட்ட 40 கிலோக்கு மேல இருக்குண்ணா கிடா குட்டி. ஒரு வருஷத்துக்குள்ளே அவ்வளவு வளர்ந்துரும். கருப்பு நீங்க நல்ல பிரீடு வச்சிருக்கணும், நல்ல பால் கொடுத்து வளர்க்கணும். வளர்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 45 கிலோன்றது நீங்க ஈஸியா எடுக்கலாம். 3 போடும். இது மடி பாருங்க, பால் நிப்பாட்டி இருக்கும். இந்த டயத்துல இதோட மடி பாருங்க, பால் நல்ல பால் இருக்கும்னா 1.5 மாசத்துல 30 கிலோ வருது. 30 கிலோ வருது. நீங்க பிரீடு என்ன லைனேஜ் எடுக்கிறீங்க, கருப்பு குட்டி வேணும்னு சொல்லி அது தனியா வாங்குறவங்க இருக்காங்க, கோயிலுக்கு தனியா மத்த கிடா குட்டி வாங்குறவங்க இருக்காங்க. விற்பனை வந்து நமக்கு பெரிய பிரச்சனை இல்ல. அகத்தி இருக்கு, வேப்பங்கொலை அதுல கலந்துருக்கும், வேலி மசால். விவசாயி சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் கம்பத்துக்கு வந்திருக்கோம். உடையாளி கோட் ஃபார்ம். இவங்க வந்து கருப்பு ஆடுகள் ஒரு 100 வளர்க்குறாங்க, செம்மறி குட்டிகள் அங்க ஒரு 100 வளர்க்குறாங்க, கொடி ஆடு ஒரு 100 வளர்க்குறாங்க. இந்த பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷத்துட்டு ஆகுது. நல்ல லாபத்துல போயிட்டு இருக்கு. சார் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இந்த ஆடு வளர்ப்புல ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண வச்சு வளர்க்குறவங்க ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இப்போ 3 குட்டி போட்டிருக்கு. கொஞ்சம் அந்த 3 குட்டி போட்டதுனால இது கொஞ்சம் மெலிஞ்சிருக்கு. இது இதோட குட்டி. இது எப்படி வளர்த்துருக்குன்னு பாருங்க. எது எதோட குட்டி? இந்த ஆடு இப்பதான் கன்சீவ் ஆயிடுக்கு, அதோட குட்டி. இது காது நீளமானது. இது வந்து கிராஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பீட்டல் கிராஸ். இது பாலுக்காக நம்ம வச்சிருக்கோம். இப்பதான் பிரெக்னன்ட் ஆகி இப்ப நம்ம பால் நிப்பாட்டி இருக்கோம். ஆடு சனையாயி நம்ம பால் நிப்பாட்டா மாடு மாதிரி நீங்க பால் எடுத்துட்டே இருக்கணும். நீங்க எடுக்காம இருக்க முடியாது. அதே மாதிரி ஈன்றதுக்கும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்க பால் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா மடி அவ்வளவு பால் இருக்குமா? 3 நாளைக்கு முன்னாடி நீங்க பால் எடுத்தே ஆகணும், இல்லன்னா மடி நோய் வரும். நான் பாலுக்காக எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஈன்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்க பால் எடுக்கணும். அப்பதான் அது ஃப்ரீயா படுக்கும், எந்திரிக்கும். இது வந்து பால் குடிக்கிற குட்டி. இங்க பாருங்க. இது எவ்வளவு நாளாச்சு இது பிறந்து? இது ஒரு 6.5 மாசம் அவ்வளவுதான் இருக்கும். இது பால் குடிக்கிற குட்டி. அந்த ஆடு இப்பதான் பால் நிப்பாட்டுது. நம்ம பிடிச்சாதான் அது குட்டியை வந்து பால் குடிக்க முடியும். இதோட குட்டி இல்ல அது, இருந்தாலும் நம்ம நிப்பாட்டுறதுக்காக பழக்கி வச்சிருக்கோம். பால் குடிக்குதுன்னு குடிக்கும். எத்தனை மாசம் குட்டி அது? ஒரு 6.5 மாசம். ஆனா குட்டி மேட் ஆயிடுச்சு. இப்ப அந்த குட்டியும் மேட் ஆயிடுச்சு, இதோட தாயும் மேட் ஆயிடுச்சு. இது பிடிச்சோம்னா அந்த இருக்கிற பாலை மட்டும் குடிக்கிற மாதிரி பழக்கி வச்சிருக்கோம். பால் பல்லு தானே? பால் பல்லு தான். கரெக்டா வளர்த்தோன்ற இதனால இதோட தாயோட பெருசா வருமா வாய்ப்பு இருக்கும்? இதோட தாய் இது கிடையாது. இது வந்து பால் குடிக்குது. இதோட தாய் வந்துட்டு இதுதான் அதோட தாய். 2 குட்டி கிடா குட்டி கொடுத்துட்டோம். இப்ப ஃபீமேல் மட்டும் இருக்கு. கிடா குட்டி எல்லாம் எத்தனை மாசத்துல விற்பீங்க? அது 4 மாசத்துல இருந்தே கொடுத்துருவோம். வெயிட் கெயின் பொறுத்து. சிலர் வந்து எனக்கு 15 கிலோ 20 கிலோல வேணும்னுவாங்க. சோ அந்த மாதிரி கொடுத்துடுறோம். 25 கிலோக்கு மேல வேணும்னாங்கன்னா அது ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆகும். எப்படி குடிப்பீங்க? கிடா குட்டி குடிப்பீங்க? பொட்டை குட்டி மட்டும்? கிடா குட்டி நம்ம இதுவரை வந்து அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். பொட்டை குட்டி பெருசா கொடுக்க ஆரம்பிக்கல. நம்ம இதுவரை எல்லாருமே குவாலிட்டி பார்த்துட்டு எனக்கு பொட்டாடு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம கொஞ்சம் சரி கொடுக்கலாம், இனிமேல் கேட்டாங்கன்னா கொடுக்கலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஏன் உங்க பண்ணைக்கு இவ்வளவு எண்ணிக்கை போதுமா? ஸ்ட்ரென்த் வந்து நான் வந்துட்டு வாங்கி சேர்க்கறதுக்கு ரெடி இல்லை. நான் வந்து நல்ல குவாலிட்டி எடுத்து ஒரு வருஷமோ 2 வருஷம் ஆனாலும் ப்ரீட் பண்ணி சேர்க்கணும்னு பாக்குறேன். உயிர் எடையும் கொடுக்குறோம்னா ஆளுங்களை பொறுத்து அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இது இந்த நம்ம மாட்டுக்கு போடுற கடா. மாட்டுக்கு போட்ட மாதிரி மூக்குல போட்டிருக்கீங்களா? அது வெயிட் இருக்கிறதுனாலதான் ஆளு கொஞ்சம் ஜாஸ்தி பாயும். பழகினால தவிர எல்லாத்தையுமே பாயும். கெடா எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் மாத்துவீங்க? கெடா வந்து நம்ம 1 வருஷம் 1.5 வருஷம் வித்தியாசமா பாப்போம்னா எப்படி நம்ம பாக்குறோம்னா, இப்ப இந்த ஆடுல பிறந்த குட்டி பெருசாகி ஹீட்டுக்கு வர்றப்ப இந்த ஆடு கிராஸ் ஆகக்கூடாது. ஒரு 1.25 வருஷம் to 1.5 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீடிங் கெடா மாத்திட்டே இருக்கோம். கெடாவே இப்ப நம்ம ஒரு 5 கெடா 4 கெடா வச்சிருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எது ஒரு டைம் இது ப்ரீட் ஆச்சுன்னா அடுத்த டைம் அது ப்ரீட் ஆகும். இது தூக்கி தனியா கட்டுறோம். சோ அந்த மாதிரி நம்ம மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். இதுல இப்ப 3 குட்டி ஆடு 4 குட்டி ஆடுலாம் இருக்குதோ? இருக்குண்ணா. இந்த உங்களுக்கு முன்னாடி நிக்குதுல, இது 3 குட்டி வந்து 3 குட்டி போடுவோம். 4 குட்டி எதுவும் போட்டிருக்கோம். இந்த 5 போடுறது. இது வந்து 5 குட்டியா? ஆமா, இது 5 குட்டி போடுதுண்ணா. எத்தனை டைம் 5 குட்டி போட்டிருக்கு? இது ஒரு டைம் 5 போட்டிருக்கு. எல்லா டைமும் 4 போடுது. 4 குட்டி 5 குட்டி. பால் இருக்குமா? பால் இருக்காது. 2 குட்டிக்கு அதிகபட்சம் பால். நம்ம தான் ஃபீடிங் பாட்டில்ல பால் கொடுத்துக்கணும். என்ன ரகம் அது? கருப்பாடு தானா? கருப்பாடுல நம்ம தமிழ்நாட்டு ரகம் தானே? ஆமா, எல்லா டைமும் போடணும்னு நீங்க சொல்ல முடியாது. கரெக்டா ஆடு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா மேட் ஆகுறது அதுக்கேற்ற மாதிரி மேட் ஆகுதுன்னா 4 குட்டி போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க வெறும் ஆடை மட்டும் வச்சுட்டு நீங்க போன தடவை 4 போட்டுச்சு இந்த தடவை 4 போகும்னு வாங்கிட்டு வந்தீங்கன்னா போடாது. கெடா அதுக்கேற்ற மாதிரி மேட் ஆகணும். நீங்க கரெக்டா வளர்க்கணும். என்கிட்ட 1 வந்து 3 எல்லா டைமுமே போடுது. 3 குட்டி? ஆமா, இதுவரை என்கிட்ட அது 3 குட்டிக்கு கம்மியா போட்டதே கிடையாது. எத்தனை ஈத்து எண்ணி இருக்கு உங்க பண்ணையில? என்கிட்ட ஒரு 6-7 ஈத்து எண்ணிருச்சுன்னா. 7 ஈத்து 3 குட்டி 7 தடவை. நல்ல லாபம் இல்லைண்ணா? ஆமாண்ணா. இந்த அந்த ஆடுன்னு இப்பதான் பால் நிப்பாட்டிட்டு இருக்கும். செனை பிடிச்சிருச்சு. 3 குட்டி ஆடு. 3 குட்டி ஆடு. அது தமிழ்நாட்டு வர்க்க மாதிரி தான் இருக்குன்னா இல்லையா? கருப்பாடு தான். அது நாட்டாடு தான். நாட்டு கருப்பாடு. இது வந்து பாத்தீங்கன்னா 3 குட்டி வட்டா நம்மகிட்ட 3 தான் போடுது. இதுவரை என்கிட்ட எல்லா தடவையும் 3 குறைஞ்சு போட்டதே கிடையாது. இப்படி 3 குட்டி ஆடு வளர்க்க நம்ம லாபம் தானா?
3 குட்டி வந்து அவங்க எப்படி சொல்றதுன்னா அவங்கவுங்க கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்தன. சிலர் வந்து என்கிட்ட மாடு இல்லப்பா நாங்க பால் வாங்கி கொடுப்போம்னாங்கன்னா 2 போட்டு 2 நல்லா வளர்த்தாலே போதும். இல்ல என்கிட்ட மாடு இருக்கு இது 3 போட்டா 4 போட்டா உங்களுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தி, நீங்க கொஞ்சம் பராமரிக்கணும் குட்டியை. 2 குட்டி வீக்கா இருக்கும், கரெக்டா டானிக் கொடுக்கணும், பால் கொடுக்கணும், எல்லாம் நீங்க பண்ண ரெடின்னா 4 போட்டா உங்களுக்கு லாபம். இல்ல இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் குட்டி போட்டா ஆடுதான்ப்பா வளர்க்கணும்னா 2 1 போடுறது லாபம் உங்களுக்கு. ஒரு பண்ணையா நீங்க வைக்கிறப்ப எல்லாமே மிக்ஸ்ல இருக்கிறது நல்லது. இப்போ 3 குட்டி போடுறது 3, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி போடுற ஆடு இருந்தாலும் நல்லது. ஏன்னா 4 போடுற ஆட்டுல இருக்கிற ஒரு குட்டி வந்து நம்ம மாத்தி போடுவோம். அப்ப ரெண்டுமே நீங்க ஒரே தான் சிங்க்ரனைஸ் பண்ணி குட்டி போட வைக்கணும். இந்த ஆடு அந்த ஆடு ஒரே டைம்ல குட்டி போட்டுச்சுன்னா 4 குட்டி போடுற ஆடு ஒரு 10-20 நாள் முன்ன பின்ன இருக்கும். 4 குட்டி போடுறதுல 2 பெரிய குட்டியை தூக்கி நம்ம அந்த ஆட்டுல விட்டுக்கலாம், பால் குடிச்சுக்கோம். நீங்க எல்லாமே மாட்டுங்க. இந்த மாதிரி நீங்க சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணணும். இந்த இது 3 குட்டி போடுது, அது வந்து நரசனை. இதுல பாத்தீங்கன்னா நரசன ஆடு நிறைய இருக்கு. இது ஈன் இருக்கு, இது ஒரு குட்டி தான் போடுது நம்மகிட்ட. ஆனா ஒரு குட்டி போட்டாலும் இது வந்து பாத்தீங்கன்னா குட்டி வளர்க்குறதுல இந்த ஆடு நீங்க அடிச்சுக்க முடியாது. பிறக்கும் போது இந்த குட்டி வந்து 2.5 கிலோ இருந்துச்சு, இன்னைக்கு கரெக்டா 19 நாள் ஆகுது. 19 நாள்ல இந்த ஆட்டோட குட்டி 9.5 கிலோ இருக்கு. குட்டி தாங்க உள்ள தனியா வச்சிருக்கோம். குட்டி உங்களுக்கு நான் இதோட குட்டி நான் காட்டுறேன். ஒரு குட்டி போட்டுச்சுனாலும் கரெக்டா வளர்க்கும். எல்லாமே கருப்பு ஆடுகளை வளர்க்குறீங்க, ஏன் இப்படி கருப்பு ஆடுகளை வளர்க்குறீங்க? கருப்பு வந்து தனியா கோயிலுக்கு விசேஷங்களுக்கு கேட்பாங்க. சிலர் வந்து கோயிலுக்கு வந்து நான் கருப்பு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், கருப்பு கேட்பாங்க. ஸோ கருப்பு நம்ம ப்ரீட் பண்றதுனால கருப்பாடு தனியா வச்சிருப்போம். எல்லா கருப்பாடு ஃபீமேலு, அது கூட ஒரு மேல் தனியா வச்சிருப்போம். கொடியாடு வந்து அது தனியா ப்ரீட் பண்றோம். கொடியாடு கேரளா ஆடு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கேடா தனித்தனி ஆடு அது தனித்தனியா வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கருப்பாட்டில் நீங்க வேற கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, வேற கெடா கிராஸ் பண்றீங்கன்னா குட்டி கருப்பா பிறக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா கருப்பாடுக்கு நீங்க கருப்பு கெடா போட்டீங்கன்னா 95% 96% இப்போ 10ல் ஏதாச்சும் ஒரு குட்டி ஒரு 2 புள்ளியோட பிறக்கும். அதை தவிர்த்து கருப்பு பிறக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ கருப்பாட்டுக்கு நீங்க கருப்பு கடா போடுறதா நல்லது. விற்பனைக்கு எப்படி இருக்கு இந்த இதுல இருந்து பிறக்கிற கருப்பு குட்டிகள்லாம்? கருப்பு குட்டி வந்து இப்ப நம்ம பிரீடிங் கொடுக்கலாம், பொட்டை குட்டி வந்து மேக்சிமம் கொடுக்கறது இல்லைன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷமா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். கெடா குட்டி பாத்தீங்கன்னா இதுல இருந்து பிறக்கிற குட்டிங்க தனியா. இப்ப ஒரு சில ஆடு வந்து 3 குட்டி போடுற ஆட்டோட குட்டி ஃபர்ஸ்ட் குட்டி கெடா குட்டி பிறந்ததுன்னா அது நல்ல ஹெல்த்தியா நல்ல பெருசா இருக்கும். எனக்கு 3 குட்டி போடுற ஆட்டுல கருப்பு குட்டி வேணும்னு சொல்லி அது தனியா வாங்குறவங்க இருக்காங்க, கோயிலுக்கு தனியா மத்த கெடா குட்டி வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ விற்பனை வந்து நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எந்த குட்டியுமே என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை. போன மாசத்துல இருந்து நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இதுக்கு மேல நம்ம ஆடு மட்டும் தான் இருக்கு. சின்ன குட்டி கூட, பிறந்த குட்டி கூட, ஒரு 2.5-3 மாச குட்டி கூட 15-16 கிலோல எல்லாம் கொடுத்துட்டோம். எதுவுமே இப்ப குட்டியே இல்லை. கருப்பு ஆடுகள்ல எங்க இருந்துலாம் வாங்குறீங்க? ஆனா கருப்பாடு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 50 ஆடுக்கு மேல பொட்டாடு வாங்கிட்டோம். 50 ஆட்டுல எனக்கு பிடிச்ச ஆடுன்னு சொல்லிதான் ஒரு 15 ஆடு 16 ஆடு தான் இப்ப இதுல இருக்கு. மிச்ச ஆடெல்லாம் கழிச்சு இப்ப வாங்கிட்டு வந்து ஒரு ஈத்துக்கு அது எப்படி இருக்கு, குட்டி எப்படி வளர்க்குது, அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம சேர்க்கிறோம்னா அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு. உங்க பிடிச்ச ஆடுகள்னா எப்படி ஆடுகளை நீங்க செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்க? ஆனா நான் மினிமம் என்னோட ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ஆடுன்னு எடுத்துக்கிட்டா பாடி வெயிட்டே இப்போ ஒரு 2 பல்லு 4 பல்லுல எம்டியா இருக்கிறப்ப அந்த ஆடு பாடி வெயிட் ஒரு 40 கிலோ 35 கிலோ பெரிய சைஸா இருக்கணும். ஆடு பெரிய சைஸ் தான் நம்ம வாங்குறோம். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு 3 2 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா வளர்த்தீங்கன்னா. இப்ப இந்த ஆடு பாத்தீங்கன்னா ஈன் இருக்கு, 3 குட்டியோட இருக்குன்னா இப்பதான் ஈன் இருக்கு, ஒரு 15 நாள் ஆகல. பால் ஜாஸ்தி கொடுத்தா ஆடு மெலிய தான் செய்யும். நீங்க என்ன ஃபீடு கொடுங்க, அந்த ஆடு குட்டியை நல்லா வளர்க்குதுன்னா மெலிய தான் செய்யும். எனக்கு மெலிய கூடாது அப்படின்னு வாங்க சிலர். சில ஆடு மெலிஞ்சுதான் இருக்கும், குட்டி நல்லா வளர்க்குதுன்றப்ப மெலியும். திரும்ப செனை பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆகும். ஒரு சில ஆடு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும். ஒரு பாத்தீங்கன்னா இந்த ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள், குட்டி போட்டு ஒரு வாரத்துல ஹீட்டுக்கு வந்துடும். இப்ப ஈண்டு 20 நாள் தான் ஆகுது, ஆட்டுக்கு போட்டோம் நாங்க. 20 நாள்னா 7 நாள் 8 நாள்ல ஹீட்டுக்கு வந்துடும். அது குட்டியை பாதிக்காதா? பால் வர்க்கத்தோட பாதிக்காதா? பால் இது ஜாஸ்தி இருக்கிறதுனால குட்டியும் வளர்த்துருதுன்னா இது வளர்த்த குட்டியெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். இதோட குட்டியுமே பெரிய குட்டி பொட்டை குட்டி நம்மகிட்ட இருக்கு. இப்ப பால் குடிக்கிற குட்டி இதோட குட்டி நம்மகிட்ட. சரி, எந்த ஆடுகளை நீங்க கழிச்சிங்க? என்ன பிஹேவியர் உள்ள ஆடுகளை கழிச்சு? நான் எப்படி கழிக்கிறோம்னா, நம்ம பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வாங்கிட்டு வர்றோம். சில ஆடு பாத்தீங்கன்னா 3 குட்டி போடும் வெயிட் இருக்குன்னு. 3 குட்டி போட்டுட்டு குட்டியை வந்து ஒழுங்கா வளர்க்காது. இப்ப ஒரு குட்டி டெத் ஆகி பிறக்கும் போடுறப்பயே, இல்ல பாத்தீங்கன்னா குட்டி ஒரு குட்டி கால் வளைஞ்சு பிறக்கும், ஹெல்தி இல்லாம இருக்கும். குட்டி பிறந்தாலுமே மாசம் அந்த குட்டியோட வெயிட் கெயின், இப்ப நம்ம பிறந்த அன்னைக்கு வெயிட் போடுறோம், மாசம் நம்ம எல்லா ஆடுமே வெயிட் போடுறோம். வெயிட் கெயின் ப்ராப்பரா வரலன்ற பட்சத்துல அந்த மாதிரி இருக்கிற ஆடு ஹீட்டுக்கு ஒழுங்கா வராத ஆடெல்லாம் கழிக்கிறோம். எதெல்லாம் ப்ராப்பரா எனக்கு ஒரு 2.5 months 2 monthsல நான் வெயிட் பண்ணிடுறேன். அதுக்குள்ள 2 மாசம் குட்டி போட்டு 2 மாசம் அதிகபட்சம், அதுக்குள்ள ஹீட்டுக்கு வரணும், செனை பிடிக்கணும், 3 குட்டி போடணும், குட்டி டெத் இல்லாம போடணும். அந்த மாதிரி இருக்கிற ஆடாதான் நம்ம சேர்க்கிறோம். அதனாலதான் 50 ஆட்டுல நம்ம பகுதி கூட இன்னும் நம்மளால சேர்க்க முடியல. 50 ஆடு நான் சேர்க்கணும்னு கருப்பாடு ஒரு 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 50 ஆடு நம்மளால இன்ன வரை சேர்க்க முடியல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பல்லு சேர்ந்தது எதுவுமே இல்லை. 2 பல்லு 4 பல்லு
பல்லு போடாம அப்படிதான் நம்ம சேர்த்திருக்கோம். என்ன ரகங்கள் கருப்பாடுல? சேலம் கருப்பு நல்லா இருக்கா? உஸ்மானாபாடி நல்லா இருக்கா? சேலம் எட்டயபுரம் கருப்பு, அப்படி கொடியாடு கருப்புங்க, அது நல்லா இருக்கா? எக்ஸாம்பிள் நீங்க என்ன ரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு? அது வந்து நான் அவங்க மார்க்கெட்டிங் பொறுத்து நான் சொல்லிடுவேன், அவங்க ஏரியா பொறுத்து. சிலர் வந்து எங்க ஏரியால காது நீட்டமா இருந்தா வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, எனக்கு பெரிய ஹைட் அண்ட் வெயிட் இல்லாட்டியும் பரவாயில்ல, கருப்பா இருக்கணும்னா சேலம் கருப்பாடு உங்களுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும். சேலம் கருப்பாடு வந்து ரொம்ப குட்டையா இருக்கும் ஒரிஜினலா. ஆனா இப்ப நீங்க சேலமே போனா கூட சேலம் கருப்பாடு எங்கேயுமே இல்லை, எல்லாம் மகாராஷ்டிராவோட உஸ்மாபாடியில மிக்ஸ் ஆயிடுச்சு. பல வருஷமா அவங்க சேலம் வந்து மகாராஷ்டிரால இருந்து கொண்டு வர்றாங்க, சந்தைகள்ல விற்கிறாங்க, லோக்கல்ல அந்த கிடாக்கள் தான் போடுறாங்க. சேலம் கருப்புன்ற பிரீடே இப்ப நீங்க பெருசா பார்க்க முடியாது. பியூர் பிரீடு சேலம் கருப்பாடுன்றதே இல்லை. ஏன்னா சேலம் கருப்பாடு உங்க முட்டியோட ஹைட், அந்த ஹைட் தான் இருக்கணும். வயசான ஆடை, 4 வருஷம் ஆடை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆடு யாரும் விரும்புறது இல்லை. உஸ்மாபாடி வந்து உங்களுக்கு ஹைட்டு வரும், வெயிட்டும் நல்லா இருக்கும், பார்க்க பெருசா இருக்கும். ஸோ எல்லாருமே மகாராஷ்டிரா பிரீடு விரும்புறாங்க. தலச்சேரி ஆடுல கருப்பாடுங்கள் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, தலச்சேரி ஆடுல கருப்பாடு இப்ப எங்க ஏரியால எல்லாம் காது விரும்ப மாட்டாங்கப்பான்னா, சின்ன காதுல தலச்சேரி ஆடு நீங்க வாங்கலாம். ஆனா என்னன்னா 100ல 2 ஆடு தான் இருக்கும். தேடி நீங்க வாங்கணும். அது வந்து உங்களுக்கு பாலும் நல்லா இருக்கும், குட்டியும் நல்லா வளர்க்கும். இந்த ஆடு எடுத்துக்கோங்க, இது தலச்சேரி ஆடு. ஆனா கட்டையா இருக்கு, சைஸ் பெருசா இருக்கு. இது கட்டையா இருக்கு ஆடு உங்களுக்கு. ஆனா குட்டி போடுறப்பயே பிறக்கிற குட்டி இதுல 3.5 கிலோக்கு மேல இருக்கு. உருட்டு கட்டையா நீள வளமா இருக்கலாம். ஆமா, நீட்டா இருக்கும் உங்களுக்கு. 3 போடும். இது மடி பாருங்க, பால் நிப்பாட்டி இருக்கும். இந்த டயத்துல இதோட மடி பாருங்க, பால் நல்ல பால் இருக்கும்னா. இது வந்து குட்டி போடுதுன்னா நீங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பால் எடுக்கவே ஆரம்பிச்சிடணும், ஈன்றதுக்கு முன்னாடி. இப்போ தாயாடு விளப்புல அப்ப நல்ல பால் ஒரு காடு வாங்கினா அது ஒரு பெஸ்ட். நல்ல பால் ஒரு ஆடு தேடி வாங்கினா நீங்க 10 ஆடு வாங்கினா 2 தானே உங்களுக்கு செட் ஆகும். சோ நீங்க கழிச்சு தான் கொஞ்சம் ஆடுகள் சேர்க்க வேண்டியது வரும். அது நீங்க வாங்குறேன், நான் 10 வாங்குறேன், 10மே எனக்கு செட் ஆகும்னா செட் ஆகாது. வளர்க்கலாம், குட்டி போடு, எல்லாம் பண்ணும். நீங்க கிடைக்கிற மாதிரி குவாலிட்டியா பண்ண முடியாது. நீங்க குவாலிட்டியா பண்ணணும்னா கொஞ்சம் வாங்கி கழிக்கணும், இல்ல பொறுமையா உங்க ஆடுகள்ல இருந்தே நீங்க பிரீட் பண்ணணும். உங்களே மாதிரி ஒரு பண்ணை இப்படி கருப்பாடுல பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்க வாங்கணும், எத்தனை பல்லுகளெல்லாம் வாங்கி போடணும், எப்படி வாங்கினா நல்லா இருக்கும்? ஆனா அவங்க இதுவரை எனக்கு ஆட்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடு வாங்க போறோம்ன்ற பட்சத்துல அவங்க வாங்க வேண்டிய ஆடுன்னு பாத்தீங்கன்னா, பல்லு சேர்ந்த ஆடு, இல்ல 6 பல்லு ஆடு, பல்லு சேர்ற மாதிரி இருக்குல்ல, 6 பல்லுக்கு மேல போயிடணும். அப்படி இருந்துச்சுன்னா பல்லு சேர்ந்த ஆடு வாங்கினாலும், அதாவது ரொம்ப பல்லு தேயாம சேர்ந்த ஆடு இருக்கும் உங்களுக்கு, ஒரு 2.5 வருஷம் ஆடு, 3 வருஷம் ஆடு கிடைக்கும். அது ஏன் வாங்கணும்னா, அது குட்டி போடும், தானா ஃப்ரீயா குட்டி போட்டுரும். குட்டி போடுறப்ப நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற தேவையில்ல, அதே குட்டி ஃப்ரீயா போடும், ஹீட்டுக்கு கரெக்டா வரும், குட்டிக்கு பால் கரெக்டா கொடுக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். இது நீங்க தலையீத்துல அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா, தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறவங்க பிடிச்சு பால் கொடுக்குற மாதிரி இருக்கு. இவங்க என்ன 2 குட்டி போட்டுருச்சு, 2 பால் குடிக்கும்னு விடுவாங்க. 2 குட்டிக்கு அது ஒரே மாதிரி பாலே கொடுக்காது. தலையீத்துல பிறக்கிற குட்டி எந்த குட்டி தெம்பு இருக்கோ அந்த குட்டி ஜாஸ்தி குடிக்கும், அந்த குட்டி வெயிட் கெயின் ஜாஸ்தி இருக்கும். இன்னொரு குட்டி மெலிஞ்சுக்கிட்டே போகும். அதை எல்லாரும் இவங்க பாலுக்கு விடுறோம் விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம அது தெரியாதுன்னா, அது வந்து நீங்க ஒரு ஆடு பிஹேவியரை பொறுத்து சொல்ல, நீங்க அதை பார்த்துட்டே இருக்கணும். இப்ப 2 குட்டி இருக்குன்னா ஒரு குட்டிக்கு நல்லா குடிக்குது அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் குடிக்காத குட்டியை கொடுத்துட்டு, குடிக்கிற குட்டியை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லேட்டா விடணும். மொத்தமா பாலுக்கு திறந்து விடுறோம்னா அது உங்களுக்கு ஆகவே ஆகாது. பால் குடிக்கிறதுன்றதுல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நம்ம பாருங்க, இதுல மேக்சிமம் ஈண்டாடு இருக்கு. ஈண்டாடு குட்டி தனியா தான் இருக்கும். ஈண்டாடோட குட்டியும் இதுவும் நம்ம கலக்கவே மாட்டோம். ஏன்னா நீங்க ஈண்டாடை இதையும் மிக்ஸ் பண்றீங்கன்னா, இப்ப குட்டி இதுங்கிறது குட்டி 24 மணி நேரம் பால் குடிச்சுட்டே இருக்கும். எந்த குட்டி தெம்பு இருக்கோ அந்த குட்டி குடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாள்ல அந்த குட்டி கழிச்சல் வரலாம். ஸோ அதனால எல்லாமே நீங்க கண்ட்ரோல்டா இருக்கணும். இப்ப நம்ம பிறந்தா ஒரு 2 மணி நேரத்துல தாயும் குட்டியும் பிரிச்சிடறோம். குட்டி வந்து ஹீட்டர் தனியா வச்சிருக்கோம், ஹீட்டர் ரூம்ல சின்ன குட்டி. கொஞ்சம் அதுக்கடுத்து தீவனம் நடக்கிற மாதிரி இருக்கிற குட்டி, 1 மாச குட்டி தனியா வச்சிருக்கோம். தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 2 மாச குட்டிக்கு மேல இருக்கிறது தனியா வச்சிருக்கோம். அதுக்கு பெருசு எல்லாம் ஒரு 6 மாச குட்டிக்கு மேல ஆனாதான் நம்ம ஆட்டுக்குள்ளேயே வரும். ஒரு 25 கிலோ இல்லாம நம்ம ஆட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுறது இல்லைன்னா, ஏன்னா விட்டீங்கன்னா சின்ன குட்டி 2 திங்கும். இது பாருங்க, இப்ப போட்டது கிட்டத்தட்ட 25 கிலோ தீவனம், 30 கிலோ தீவனம் போட்டாங்க. இதுல ஆடு 1.5 கிலோ தீவனத்துக்கு மேல திங்கும். இப்ப இன்னொரு 10 நிமிஷம் நின்று இருந்தீங்கன்னா இதை நீங்க ஃபுல்லா முடிச்சிடும். சோ சின்ன குட்டி வந்து இங்க சாப்பிட முடியாது. இதுல போட்டா அது 2 வாய் தான் சாப்பிடும். இதுகளே பாருங்க, ஆடுங்களுக்குள்ளேயே சின்ன குட்டிகளுக்கு தீவனம் கிடைக்காது. சின்ன குட்டிக்கு தீவனமே கிடைக்காது. அதனால சின்ன குட்டியை வந்து நீங்க சின்ன குட்டியோட தான் வைக்கணும். பெரிய ஆடு முக்கியமா வைக்கணும். தாயாடு வளர்ப்பே நிறைய ஒரு ஃபெயிலியர் தோத்துட்டோம் அப்படிங்காங்க. அதுலயும் இந்த கருப்பாடுகள் தாயாடுகள் எப்படி என்னாச்சு, சக்சஸ் தானா? நல்லா சக்சஸ் ஆகும்னா உங்களோட மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்குண்ணா. இப்ப சிலர் ஏன் சக்சஸ் ஆகலன்னு சொல்லுவாங்கன்னா, நீங்க கொண்டு வருவீங்க, வாங்கிட்டு வருவாங்க, சில ஆடு செனையே பிடிக்கலன்னுவாங்க. சில ஆடு எப்படின்னா செனை பிடிக்கும், ஒரு 4.25 மாசம் 4.5 மாசத்துலயே அபார்ஷன் பண்ணுவோம். 3 குட்டி வகுத்துக்குள்ள. என்ன காரணம் அபார்ஷன் பண்றதுக்கு? நிறைய என்ன காரணம் இருக்கலாம், சொல்லுங்க. என்னெல்லாம் காரணம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹேபிச்சுவல் அபார்ஷன் பண்றதுக்கு இருக்கும். ஒரு சில ஆடு எப்படின்னா அதுக்கு கெப்பாசிட்டியே இருக்காது, ஆடு விழுண்டா இருக்கும், 3 குட்டி 4 குட்டி கன்சீவ் ஆயிரும். அப்ப அந்த கர்ப்பப்பையில அதோட வெயிட் தாங்க முடியலன்ற பட்சத்துல அபார்ஷன் ஆகும் உங்களுக்கு. 2வது ஆடு முட்டிடுச்சுன்னா அபார்ஷன் ஆகும். கெடா நீங்க வச்சிருக்கீங்க, சில கெடா வந்து ஆடு வந்து செனையா இருந்தாலும் ஏறி விழுகிற டைப்ல கெடா இருக்கும். அந்த மாதிரி மேட்டானால் சில ஆடு செனையா இருக்கிறப்ப ஹீட்டுக்கு வரும்.
ஹீட்டுக்கு வருது, அப்ப கெடா ஏறி விழுகுதுன்னா அப்போ உங்களுக்கு அபார்ஷன் நடக்கும். ஆமா, ஏதோ ஒரு டிசீஸ் வருது, நீங்க ஆன்டிபயோட்டிக் ஹெவியா கொடுக்குறீங்க, ஸ்டெராய்டு கொடுக்குறீங்கன்னா பிரெக்னன்சி சேஃப் கொடுக்கணும் எல்லாமே. அது நீங்க பிரெக்னன்சி சேஃப் இல்லாம ட்ரக்கே தெரியாம கொண்டு போயிட்டு பூச்சி மருந்து, பிரெக்னன்சி சேஃப் இல்லாத பூச்சி மருந்து குடல் புழு மருந்து கொடுக்க கூடாது. குடல் புழு கொடுக்கலாம்னா பிரெக்னன்சி டைம்ல என்ன கொடுக்கணும்னு இருக்கு, அதை பார்த்து நீங்க கொடுக்கணும். அது இல்லாம சனைக்கு ஆகாத கொண்டு போய் நல்லா கெடாக்கு கொடுக்கறத ஹெவியா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அபார்ஷன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 காரணங்கள் இருக்கு எதனால அபார்ஷன் ஆகுதுன்றது. தடுப்பூசி போட்டாலும் வாய்ப்பு இருக்குங்களா? தடுப்பூசி வந்து ரொம்ப நரசனா பை போடுற ஆட்டுக்கு மட்டும்தான் போடக்கூடாது. 1 மாசத்துக்கு மேல டைம் இருந்தா தாராளமா நீங்க தடுப்பூசி போட்டுக்கலாம். தடுப்பூசிக்கும் இதுக்கும் பிரச்சனையே கிடையாது. இந்த கருப்பு ஆடுகள் வளர்ப்பது உண்மையிலே லாபம் தானா? யாரும் இதே மாதிரி பண்ண வச்சு லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கா? மற்றவங்களும் பண்ணலாம்னா அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்றத பொறுத்து. இப்ப பொட்டாடே நான் எப்படி யாருக்கு நம்ம இப்ப என்கிட்ட வந்து கேட்கறவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க ஆடு வளர்த்த அனுபவம் இருக்குன்னா பொட்டாடு வாங்குங்க. இல்லைன்ற பட்சத்துல கொஞ்சம் கெடா வாங்கி ஃபர்ஸ்ட் செம்மறி ஆடு கெடால ஆரம்பிங்க. அது ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம், நீங்க பண்ணிக்கலாம். வெள்ளாடுன்றது ஒரு ஆடுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கணும். இப்ப நம்மகிட்டயே பாத்தீங்கன்னா ஒரு ஆடு அடர்த்தீவனம் மட்டும்தான் ஜாஸ்தி சாப்பிடுவோம். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட அடர்த்திவனம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த குறிப்பிட்ட அடர்த்திவனத்தை சாப்பிடாது. நம்ம எல்லாத்தையும் இதை தான் போடுவோம்னு போட்டுட்டோம்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவலா கேர் இருக்கணும் உங்களுக்கு. எந்த ஆடு என்ன பண்ணும். ஒரு சில ஆடு இப்ப 2 குட்டி போடுதுன்னா 2 குட்டிக்கு ஈக்குவலா பால் கொடுக்காது. ஒரு சில ஆடு 2 குட்டி ஒன்னா வந்தாதான் பால் குடிக்க விடும். அந்த மாதிரி ஒரு ஆடுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும். நீங்க அதெல்லாமே நீங்க வச்சிருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நுணுக்கமா பார்த்து பண்ணுவீங்கன்னா நீங்க வெள்ளாடு வளர்க்கலாம். இந்த தாயாடு வளர்ப்புல கண்டிப்பா மேய்ச்சல் விடணும், இல்லைன்னா ஃபெயிலியர் அப்படிங்காங்க. ஆடு உண்மையில வளராது. இன்ன வர பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கே நம்ம போனதில்லை, கொட்டத்தை விட்டு வெளியே வந்ததில்லை. இப்ப எங்கேயாச்சும் வாங்குறோம்னா குவாரண்டைன் பண்ணி ஐசோலேஷன் பண்ணுவோம் 1.5 மாசம். ஐசோலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டுல கொண்டு வந்து ஃபீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி கொண்டு வந்து விடுறோம். இதுல பாருங்க, நீங்க எது வளரலன்னு நீங்க பாருங்க. எல்லாமே இங்க பிறந்த ஆடுதான், இங்க பிறந்த ஆடு போட்ட குட்டிங்க தான். இதோட குட்டிங்க வேணாலும் நான் காட்டுறேன். நீங்க தாயாடுகளுக்கு நம்ம விலைக்கு தீவனம் வாங்கி போட முச்சல, தீவன செலவு கூடியிருது. நீங்க கான்சென்ட்ரேட் ஃபீடு, இப்ப நான் குச்சி புண்ணாக்கு, உளுந்தம்பொட்டு, நாத்து, இந்த மாதிரி எல்லாமே நீங்க வாங்கிதான் விலைக்கு வாங்கி போடுவீங்கன்னா உங்களுக்கு வந்து தாயாடு தேவை இல்லைன்னா நீங்க வளர்க்கறது உங்களுக்கு வேஸ்ட், நஷ்டம். இதுல என்னெல்லாம் சேர்ந்திருக்கு அப்போ நமக்கு? நம்ம பார்த்தோங்கன்னா வக்கல், வயல் இருக்கு, வக்கல் நம்ம விலைக்கு வாங்கியிருக்கோம். சோ வக்கல் வச்சிருக்கோம், வைக்கோல் இருக்கு, வைக்கோல் வந்து போட்டுறோம். வேற சைலேஜ் விலைக்கு வாங்கி, சைலேஜ் நம்ம விலைக்கு தான் வாங்குறோம். 1 கிலோ எவ்வளவு ஆகுது இங்க வந்து சேரது? கிலோ எல்லாம் சேர்த்து நமக்கு வர்றப்ப சீசனல் தானே உங்களுக்கு. இப்ப மழை காலத்துல கொஞ்சம் விலை ஜாஸ்தி வரும், வெயில் காலத்துல கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். இப்ப எவ்வளவு 1 கிலோ வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா 7, 10, 7 ரூபாக்குள்ள நமக்கு வரும். 8 ரூபாய்க்குள்ள வரும் 1 கிலோ. 7 ரூபா அவ்வளவுதான், 7.5 கூட போகாது உங்களுக்கு. அதுக்குள்ள நம்ம இருக்கோம். சைலேஜ் அப்போ விலை குறைவு தான். 1 கிலோ 7 ரூபாய் 8 ரூபா கொஞ்சம் விலை குறைவு தான். ட்ரூ மில் குடுக்குறீங்க, அது எவ்வளவு வருது ரேட்டு? சைலேஜ் அது வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோ 560 ரூபா 570 ரூபா உங்களுக்கு வந்துடும். அது வந்து அதனாலதான் நம்ம என்னன்னா 200 ஆட்டுக்கே ட்ரூ மீல் வந்து நம்ம 50 கிலோ தான் ஒரு நாளைக்கு கொடுக்குறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பசுந்தீவனம் எல்லாம் சேர்த்துருக்கீங்க. பசுந்தீவனம் வந்து அகத்தி இருக்கு, வேப்பங்கொலை இதுல கலந்துருக்கும். 25 கிலோக்கு வேப்பங்கொலை இருக்கு. வேலி மசால் ஒரு 20 கிலோ இருக்கு. சவுண்டல் இருக்கு. புங்கங்கொலை கூட நம்ம புங்க மரம் நம்ம தோட்டம் சுத்தி வச்சிருக்கோம். கல்யாண முருங்கை இருக்கு. ஒரு நாளைக்கு 4 கிரீன் ஃபோடர் சேர்த்துருக்கோம். எதை போட்டாலும் நீங்க உங்களுக்கு பழக்கம் தான் வேணும். ஆரம்பத்துல ஒரு கொஞ்ச நாள் நீங்க மெனக்கிடணும். பழக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது சாப்பிடும். ஆனா நீங்க எதுவுமே டைம் கரெக்டா இருக்கணும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இப்படி கருப்பாடுகளா வளர்க்குற பண்ணைகள் ரொம்ப எண்ணிக்கை குறைவு இல்லையா? கருப்பாடு ரொம்ப கம்மி தான். பிரீட் பண்றவங்கன்றப்ப நீங்க கருப்பாடுலாம் ரொம்ப கம்மி. கோயில் சீசன் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அவ்வளவு வாண்டட் இருக்க முடியாது. அவ்வளவு வாண்டட் இருக்குன்னா அந்த இதுல இருந்து பிறந்த கெடா குட்டிங்க எல்லாம் நம்ம ஐசோலேட் பண்ணி அங்க தனியா வச்சிருக்கோம். எல்லாமே 15-20 கிலோ அந்த சைஸ் வந்துருச்சு. அதெல்லாமே நம்ம தனியா வச்சிருக்கோம். எப்படி குடுக்குறீங்க? குடுக்கறது உயிரிடல குடுக்குறீங்களா? உயிரிடம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? மேக்சிமம் இப்ப தனியா ஆளுங்க வாங்க வர்றது எப்படி விரும்புறாங்கன்னா, எனக்கு ஆடு வாங்க தெரியாது, எங்களுக்கு வாங்கி அனுபவம் இல்லை, எங்களை ஏமாந்துருவோம், நீங்க வெயிட் போட்டு கொடுத்துருங்க. முன்ன பின்ன இருந்தாலும் 1 கிலோ முன்ன பின்ன இருந்தாலும் சாப்பிட்டு இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வெயிட் போட்டு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. கருப்பாடு வந்து நம்ம 550 580 வரை சீசனா இருந்தா ஒரு 600 ரூபாய்க்கு 600 ரூபாய் உயிரிட 600 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஒரு குட்டி 2 குட்டி இருக்கிறவங்க 600 கொடுத்துருக்கோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட 3 கெடா கொடுத்தோம். 3 கெடா பாத்தீங்கன்னா 1 65 கிலோ கெடா 6 பல்லுல, இன்னொன்னு 40-45 கிலோல கொடுத்தோம். இன்னொன்னு 20 45 கிலோ வரைக்கும் வளர்ப்பீங்க கிடா குட்டியா? பல்லு போடாமே நம்மகிட்ட 40 கிலோக்கு மேல இருக்குண்ணா கிடா குட்டி. ஒரு வருஷத்துக்குள்ளே அவ்வளவு வளர்ந்துரும். கருப்பு 4 வருஷம் அதிகபட்சம். நீங்க நல்ல பிரீடு வச்சிருக்கணும், நல்ல பால் கொடுத்து வளர்த்தீங்கன்னா 1 வருஷத்துல 45 கிலோன்றது நீங்க ஈஸியா எடுக்கலாம். நீங்க எப்படி வைக்கிறீங்கன்ற மெயின்டெனன்ஸ் பொறுத்துதான். இந்த குட்டி பாருங்க, இன்னைக்கு 30 கிலோ இருக்குது. நான் வேணும்னா உங்களுக்கு வெயிட் போட்டு கடா குட்டியா பெட்ட குட்டியா? குட்டி. எத்தனை மாசம் குட்டி? 6.5 மாச குட்டி. இப்ப மேட்டும் ஆயிடுச்சு. இந்த குட்டி 6.5 மாசத்துல 30 கிலோ வருது. 30 கிலோ வருது. நீங்க பிரீடு என்ன லைனேஜ் எடுக்கிறீங்க, எப்படி பிரீட் பண்றீங்க, என்ன மாதிரி கெடா போடுறீங்க, குட்டி பிறந்ததுல இருந்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க. இப்ப நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, குட்டி போட்டுருதுன்னா
எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன், ஆடு வளர்க்கும்னா அந்த குட்டி அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க குட்டி போடுறதுக்கு முன்னாடியே டிவார்மிங் பண்ணணும். அதெல்லாம் யாருமே பண்றது இல்ல. இப்போ ஒரு ஆடு வந்து ஈன போகுதுன்னா ஒரு 30 நாளைக்கு முன்னாடியே பிரெக்னன்சி சேஃப் டிவார்மிங் பண்ணிடணும். ஏன்னா டிவார்மிங் பண்ணா குட்டி கரைஞ்சிருதுங்காங்க. அது பயந்துதான் டிவார்மிங் சென்னை ஆடுகள் பண்ண. அது வந்து என்ன ட்ரக் கொடுக்குறோம் கொடுக்க தெரியாம கொடுத்தா கலையும். இப்ப நீங்க கரெக்டான ட்ரக் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க என்ன கொடுப்பீங்க? இப்ப வந்துட்டு பிரெக்னன்சிக்கு முன்னாடி குட்டி போடுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கணும் ஆல்மண்டாசால் கொடுக்கலாம், பிரெக்னன்சி சேஃப். சோ அது நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப ஆடுக்கு ஏன் நான் குட்டி போடுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுன்னு சொல்றேன்னா, ஆட்டுல வந்து குடல் புழு இருக்கும், இப்ப லிவர் ஃப்ளூக் இருக்கும். இந்த வாம் எல்லாமே பெரிய ஆட்டுல இருந்து குட்டிக்கு போகும், வாம் லோடுன்னு சொல்லுவாங்க, போயிடும். சோ குட்டி போடுறதுக்கு முன்னாடியே அந்த குட்டிக்கு நீங்க வாம் இல்லாம பாத்துக்கணும். சோ ஈனம் போறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நீங்க ஃபர்ஸ்ட் பூச்சி மருந்து கொடுத்துருக்கணும். அந்த பிறக்கிற குட்டியில பூச்சி கம்மியா இருக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் 3 நாள் 2 நாள்ல எல்லாம் நாங்க கொடுத்துடுறோம். உங்களுக்கு ஆடுகள் வெளியே போகல, அதுலயே பூச்சி இது வருமா? குடல் புழு வரும் வாய்ப்பு புழு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பிறந்துச்சுன்னா குட்டி மட்டும் ஒரு 6 பசந்து இதுல உள்ள வருதுல. ஆமா, மாசம் நீங்க வந்து கொடுத்துதானே ஆகணும், டிவார்மிங் பண்ணணும். பெரிய ஆடுங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு 2 டைம் இல்ல 3 டைம் பண்ணா போதும். தாயாடுகளுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் பண்றீங்க? 6 மாசத்துக்கு ஒரு தடவை. அவ்வளவு போதுமா? போதும். 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணணுங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும். நம்ம 6 தான் பண்றோம். ஒரு சிலர் வந்து மேய்க்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா 3 கூட பண்ணலாம். சோ என்ன மாதிரி அவங்க ஃபீடு கொடுக்குறாங்கன்றது மெயின். அதுக்கேற்ற மாதிரி இப்ப வந்து எல்லா ஆட்டுக்கும் நீங்க கொடுக்கணும்னு தேவையில்லைனா, ஒரு சில ஆடு மெலிஞ்சிருக்கும், வீக்கா இருக்கும். அந்த ஆடு பார்த்து ஒரு ப்ராப்பர் பாடி வெயிட் இல்லைன்னா இதுக்குன்னே தனியா டெஸ்ட் இருக்கு. FRBM டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. எப்படின்னா அதுக்கு டெஸ்ட் கிட்டு தனியா இருக்கு. நீங்க கண்ணை பார்த்துட்டு எவ்வளவு அதுல பிளட் இருக்குன்றத பொறுத்து அந்த ஆடுக்கு நீங்க பூச்சி மருந்து கொடுக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணி நான் போன தடவை இந்த மருந்து கொடுத்தேன், ஆல்மண்டாசால் கொடுத்தோம், ஆல்மண்டாசால் கேட்கல. அப்ப லிவர் ஃப்ளூக்கு தான் காரணமா இருக்கு, கொஞ்சம் ஆடு மெலி இது ஒரு மாதிரி தாடை வீங்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளாசன்டால் ட்ரக் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃப்ளூக்கு தனி ட்ரக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பூச்சி மருந்துலயே 3 கிளாசிபிகேஷன் இருக்குன்னா அதுவே தெரியாம இருக்காங்க. பிராட் ஸ்பெக்ட்ரம் ஒன்னு இருக்கு, வாம் சம்பந்தப்பட்டது ஒண்ணு இருக்கு, குடல்ல புழு, இந்த ரவுண்ட் வாம், ரிங் வாம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு டைப் இருக்கு. ஸோ இது எல்லாமே 3 டைப் இருக்கு. எதுக்கு எந்த டைப் கொடுக்குறோன்னே தெரியாம எடுத்தோன்னே அட்வான்ஸ்டா இப்ப ஐவர்மெக்டின் பிளஸ் ஆல்மண்டாசால் மிக்சிங் போயிடுறாங்க. இப்ப மெடிக்கல் போறாங்க, பூச்சி மருந்துன்னு கேக்குறாங்க, எடுத்தோன்னே நீங்க அட்வான்ஸா கொடுத்துறீங்கன்னா லோ லெவல் ட்ரக்கே கேட்காதுல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க லோ லெவல் ட்ரக் கொடுக்குறீங்க, கேட்கலன்ற பட்சத்துல லோ லெவல் ட்ரக்ல கொஞ்சம் டோசேஜ் சேர்த்து கொடுக்குறீங்க. தேர்டு தான் நீங்க அடுத்த அட்வான்ஸ் போனீங்க. எடுத்தோன்னே அட்வான்ஸ் போயிடுறாங்க, டபுள் டோஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்க ப்ரீடிங் ஸ்டாக்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வைக்க போறீங்க. ஸோ அந்த ஆட்டுல பொறுத்தவரை நீங்க எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சாதா புண்ணு வந்தா கூட என்ன மருந்து போடுறீங்கன்றதுல சாதா ட்ரக் தான் ஃபர்ஸ்ட் போடணும். கேட்கலன்ற பட்சத்துலதான் செகண்ட் போகணும். இப்போ ஒரு ஆடுக்கு சளி செருமலே வருதுன்னா எடுத்தோன்னே என்ட்ரோஃபிளாக்சின் பிளஸ் புரோமாக்சிக்ளோரைடு இருக்கிறதுல மார்க்கெட்ல இன்னைக்கு டாப் ட்ரக் அதுதான், அங்க போயிடுறாங்க. சளிக்கு என்ன கொடுக்கணும்? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன மருந்து கொடுத்தா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க அமாக்சிலின் கொடுத்தாலே நல்லா கேட்கும்னா. இப்ப பிறந்த குட்டியா இருந்தா ஹியூமன்ல குழந்தைங்களுக்கு இருக்கிற ஓரல் சிரப் இருக்கும், ட்ரை சிரப் இருக்கும், அதை வாங்கி சுடுதண்ணி காய்ச்சி அந்த கோடு வேற நீங்க அமாக்சிலின் ஊத்திட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்ல இனிப்பு இருக்கும். இப்ப நான் வேணா உங்களுக்கு காட்டுறேன், நல்ல பழக்கம் இருந்துச்சு. சிரஞ்சில எடுத்து கொடுத்தா வாங்கி குடிக்கும். இப்ப இந்த கேடா நம்ம சிரஞ்சில அயன் டானிக் எடுத்துட்டு வந்து கொடுத்தா வாங்கி குடிக்கும். நம்ம ஆடு எல்லாமே பழகிட்டு எல்லாமே பழகிட்டு நீங்க எடுத்துட்டு வந்தீங்க சிரஞ்சில போயிட்டு லிவர் டானிக், அயன் டானிக், என்ன டானிக் எடுத்துட்டு வாங்க. சளிக்கு அமாக்சிலின் ஆரம்ப நிலை ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ட்ரக் அமாக்சிலின். அமாக்சிலின் கொடுத்தா குட்டியை போட்டு, அடுத்தது குட்டியா இருந்தா 5 நாள் கொடுக்கணும். தொடர்ந்து கண்டினியூஸா காலையில சாயங்காலம் 5 நாள் கொடுக்கணும். அதுக்கு கஷ்டப்பட்டு 1 நாள் 2 நாள் கொடுத்தா கேட்காது. எடுத்தனே புரோமாக்சிக்ளோரைடு போயிடுறாங்க. சின்ன குட்டிக்கெல்லாம் புரோமாக்சிக்ளோரைடு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா சில நேரம் அது செருமு, மூச்சு அடைக்கிறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. செருமுதுன்னா ஒரு மாதிரி குருன்னு குட்டியே டல் ஆயிரும், புற போயிடும் உங்களுக்கு. சின்ன குட்டிக்கு அது பயங்கர கசப்பா இருக்கும் அந்த புரோமாக்சிக்ளோரைடு. நீங்க பெரிய ஆட்டுக்கு கொடுத்தாலே 2 மில்லி கொடுத்தாலே போதுமான அளவு. சில பேர் என்ன சரியாகணும் 3 மில்லி 3.5 மில்லி கொடுக்குறாங்க. ரெக்கமெண்டடே 2 மில்லி தான் உங்களுக்கு 50 கிலோ ஆட்டுக்கு. சோ அந்த மாதிரி ஓவர் டோசேஜ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரியான அளவுல கொடுக்கணும். சரியா எந்த மருந்து எடுத்தாலும் ரெக்கமெண்டட் டோசேஜ் எது நல்லா இருக்கும்? சளிக்கு பெஸ்ட் மருந்துனா ஃபர்ஸ்ட் அமாக்சிலின் கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்தது ரெண்டாவது வந்து வெறும் என்ட்ரோஃபிளாக்சின் ட்ரை பண்ணலாம். கேட்கல இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனவே இந்த என்ட்ரோஃபிளாக்சின் புரோமாக்சிக்ளோரைடு பழக்கிட்டாங்கன்னா வேற வழி இல்ல, என்ட்ரோஃபிளாக்சின் புரோமாக்சிக்ளோரைடு கொடுத்தாகணும். சின்ன குட்டிகளுக்கு கொடுக்கணும். டோசேஜ் தான் உங்களுக்கு வந்து சின்ன குட்டினா 250 mg போதும். பிறந்த குட்டியில இருந்து ஒரு 20 கிலோ வெயிட் வரை, ஒரு 15 கிலோ டு 20 கிலோ வெயிட் வரையே எத்தனை ml? 250 mg கிராம்ல தான், ஒரு மில்லிகிராம் 250 மில்லிகிராம். இப்ப அந்த இதுல டேப்லெட்டாவும் இருக்கும், உங்க கம்ஃபர்டபிலிட்டி தான். கொஞ்சம் பெரிய குட்டி நான் டேப்லெட் லிக்விட்னா எவ்வளவு அளவுங்க? லிக்விட்னாலும் 1 ml
1 ml வராதுன்னா 5 மில்லி வரும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம பிறந்த ஹியூமன் கொடுக்குற கிரேடு தான் அவைலபிலிட்டி இருக்கு. நல்ல இனிப்பாவும் இருக்கும். ஸோ சின்ன குட்டியெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா பிறந்த குட்டி வாங்கி குடிச்சிட்டு போயிடும். சில சளி கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கலாம். எல்லா சளி கம்ப்ளைண்ட்னா நீங்க ஃபர்ஸ்டே அட்வான்ஸா போயிடணும். சின்ன குட்டியை பொறுத்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எது வரவிடாம வச்சுக்கிறீங்கன்றதுதான் மேட்ரு. வர வச்சுட்டீங்கன்னா 2வது ட்ரீட்மெண்ட் கஷ்டம். வர வைக்காம சுத்தமா வர வைக்காம இருக்கு. வர வைக்காம எல்லாமே அட்வான்ஸா போயிடணும். போயிட்டேன்னா அட்வான்ஸா என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அட்வான்ஸானா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிளீனிங் சுத்தமா இருக்கணும். அந்த இடத்த பொறுத்து இப்ப நம்ம ஏரியாலாம் மழை பெஞ்சிட்டே இருக்கிற ஏரியா, கேரளா பார்டர். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா குட்டி பிறந்தா ஒரு மணி நேரம் தான் அவன் தாய் கூட இருக்கும். அப்புறம் குட்டியை நம்மளே கிளீன் பண்ணிட்டு ஹீட்டர் ரூம்ல குட்டி வச்சிடறோம். ஒரு ப்ராப்பரா ஹீட் இருக்கணும் குட்டிக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குட்டி பாத்தீங்கன்னா எல்லா குட்டியும் பாருங்க ஒண்ணு மேல ஒண்ணு படுத்திருக்கும். 2 குட்டி ஒட்டி ஒட்டி படுக்கும். 4 குட்டினா எல்லாம் மொத்தமா படுக்கும். காரணம் என்ன, ப்ராப்பரா ஹீட் பத்தாது. கோழியில வர்ற அதே பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நீங்க ஹீட்டர் ரூம் வைக்கணும். நம்ம ஹீட்டர் ரூம் தனியா வச்சிருக்கோம். அந்த ரூம்ல தான் ஹீட்டோட தான் இருக்கும் அந்த குட்டி. அந்த பால் டைமுக்கு கொண்டு வருவோம். காலையில சாயங்காலம் ஒரு டைம் பால் குடிக்கும். சரி, இவ்வளவு நாள் வளர்த்திருக்கீங்க, ஏன் இன்னும் பரன் போடல? பரன் வந்துட்டுனா நம்ம இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பரன் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இருக்கிறதுனால நான் பரன் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. இப்ப வந்துட்டு ரீப்பர்ல போடலாமா, பிளாஸ்டிக்ல போடலாமான்றது நான் இங்கிட்ட அங்கிட்ட நிறைய ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் ட்ரையலுக்கு ரீப்பர் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரு சில ஆட்டுக்கு குழம்பு தேயும் வாயும் சாயும், அதெல்லாம் நீங்க வெட்டி விடணும். குழம்பு ஒரு சில ஆடு சாச்சு மிதிக்கும். அப்ப குழம்பே வளைஞ்சு வரும். வளைஞ்சு வரப்ப நீங்க ஆரம்பத்திலே சரி பண்ணி வெட்டணும். உங்களுக்கு அந்த குழம்பு தரையில போடுறதுனால அந்த குழம்பு வருதுன்னா நமக்கு பிரச்சனை வந்திருக்கா? இருந்தாலும் இருக்கு. நம்ம வந்து காலில் நகை வெட்டி விடுவீங்களா? பிரஷ் கட்டர் வச்சு வெட்டுருவோம் நாங்கெல்லாம். எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் காலில் நகை வெட்டி? அது நட மாறுது, ஒரு மாதிரி தாங்குது, கஷ்டப்படுதுன்ற மாதிரி தெரியுதுன்ற பட்சத்துல நம்ம வெட்டுறோம். இந்த மாதிரி எல்லா மெயின்டெனன்ஸுமே நீங்க பார்க்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கு.